திமுகவை எதிர்ப்பது உண்மை என்றால் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுத்துள்ளார். விஜய் தனித்து களமிறங்கி வெற்றி பெறுவது எந்த காலத்திலும் நடைபெறாத ஆசை என்று கூறினார். விஜய் அவர்களுக்கு அது போன்ற ஒரு தொண்டர்கள் இன்னும் உருவாகவில்லை. அவருக்கு கூட்டம் வருகிறது, மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது. அது உண்மைதான், மறுக்க முடியாது. அவைகளெல்லாம் ஓட்டாக மாறுமா என்று சொன்னால், களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய பக்குவத்தையும் தேர்தல் வியூகத்தையும் தேர்தல் விவரங்களையும் மக்களை சந்திக்கின்ற பாங்கையும் அவர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் முகவர்களாக அவர்கள் மாற வேண்டும். மாறி பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே ஒழிய விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை விட தல அஜித் வரட்டும், 2 பங்கு கூட்டம் அதை விட அதிகமா கூடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூடாத கூட்டமா? வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோடு தான் விஜய் வருகிறார். ஆனால் அவர் தனித்து நின்று களம் இறங்கி ஜெயிப்போடு சொல்வது என்பது இந்த காலத்தில் எந்த காலத்திலும் நடைபெறாத ஒரு ஆசை. நடக்கவே நடக்காது. அந்த எண்ணம் ஒரு காலம் ஈடேறாது. நல்ல யோசனை செய்து அதிமுக கூட்டணிக்குத்தான் அவர் வர வேண்டும். அவர் திமுகவை முழுமையாக எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், திமுக ஆட்சியை தூக்கி எறிவேன் என்று அவர் சொல்வது உண்மையாக இருந்தால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை தமிழக அரசியலிருந்து விரட்டுவேன் அகற்றுவேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால், அவர் அதிமுகவுடைய கூட்டணியைத்தான் நாடி வர வேண்டும். அதிமுக கூட்டணி அங்க வைப்பதுதான் அவருக்கு சரியான ஆலோசனை, சரியான முடிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.